பட்டு புடவைகளின் பாரம்பரியமான RMKV 100 ஆண்டுகளை கடந்து 101ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை சிறப்பிக்கும் வகையில் 15 வகையான புதிய பட்டு புடவைகளை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கான அறிமுக விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஜப்பானிய கலை மற்றும் இந்திய கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திற்காக 15 வகையான பட்டு புடவைகளை RMKV வடிவமைத்துள்ளது. ராசலீலா பட்டு, இயற்கை வண்ண செவ்வந்தி பூ, நேச்சுரல் பீச் கிரேடியன்ட் உள்ளிட்ட வகைகளில் பல வண்ணங்களில் தனிச்சிறப்புடன் ஒவ்வொரு பட்டு புடவையும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் RMKV புதுவிதமான தறியை அறிமுகப்படுத்தி அதனை நெசவாளர்களுக்கு அர்ப்பணித்துள்ளது. இது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே டைரெக்டாக ஒரு 100 வீவர்ஸ் கூட டைரெக்டாக லூம் கொடுத்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாங்கள் டிசைன்ஸ் கொடுத்துருவோம், அவங்களுக்கு தறி அவங்க நெஞ்சுக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒன்று பண்ணுறோம். அப்புறம் இந்த நேச்சுரல் டை எஃபர்ட்ஸ்னால இப்போ ஒரு சாயம் ஒர்க் பண்ணுறாங்க, அது ஒரு 2 மணி நேரத்தில் முடிகிற வேலை இப்போ ஒரு 8 மணி நேரம் எடுக்காது. ரொம்ப லெபோரியஸ், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கி. ஸோ இந்த 2 விஷயம். இது தவிர நாங்கள் ரெகுலராக வீவர்ஸ்க்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் ஆர்னியில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். லூமோட கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட். தறிக்காரர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், அதோட டெக்னிக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அது ஒரு பேட்டன்ட் டெக்னிக். ஸோ அது தெரிஞ்சு வீவ் பண்ணுறதுக்கு அந்த சாரி ஒரு 20 days to 25 days ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மல் சாரி 10 நாள் ஆயிடுச்சுன்னா அது டபுள் த டைம் எடுக்கும்.